நம்மள மாதிரி பிளான்ட் லவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எங்கேயாவது புதுசாக ஒரு செடியை பார்த்துட்டா போதும், நம்மளால் வந்து இருக்க முடியாது. எப்படியாவது அந்த செடியை வந்து நம்ம வாங்கிடணும், இல்லாட்டி வந்து அவங்கக்கிட்ட கேட்டாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ரீசெண்டாக என்னோடய பையனோட ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு ஒன்று போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அழகாக வந்து ஒரு பாட்டில் வந்து ரெட் கலர் டிசம்பர் பூச்செடி வந்து வளர்த்துருந்தாங்க. நல்லாவே படர்ந்து சூப்பராக இருந்தது. பார்த்த உடனே என்னால் பொறுக்க முடியலைங்க. ஏன்னா நான் நிறைய நாள் தேடி இருக்கேன், இது கிடைக்குமா, இந்த கலர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. என்கிட்ட வயலட் இருக்குது, பட் ரெட் கலர் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தோன்னே என்னால் இருக்க முடியல. உடனே வந்து அங்கேருந்து ஒரு ஆயம்மாவை கூப்பிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா ஸ்டெம் வச்சாவே இது வளர்ந்துரும் இல்லைங்களா? கேட்டிருந்தேன். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேடி பிடிச்சி வேரோடையே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ 2 செடி கிடச்சிது எனக்கு வேரோட. ஸோ வந்த அவசரத்தில் நான் என்ன பண்ணேன்னா வந்து ஏற்கனவே இருக்க முல்லை செடி தொட்டியில் வந்து அந்த க்ரோ பேக்கில் வச்சுட்ட 2 செடியுமே, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சி நல்லா வளருது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதை வந்து தனியாக பாட்டிங் பண்ணியிருக்கேன். பார்ப்போங்க அதுவும் வளருதான்னு சொல்லிட்டு.